இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிட்டாலும் இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் இன்னும் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இப்போது கேரளாவுக்கு நடக்க போகுது. கேரளா, யூபி, மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போது. அங்கெல்லாம் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் 7 ஃபேஸ் 6 ஃபேஸ்லாம் நடக்குது. ஸோ அங்கே எப்போவுமே எலெக்ஷன் நடந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோடி தோத்துருவோன்ற பயத்தில் தான் இப்படிலாம் உளர்றாரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ராஜஸ்தானில் பேசியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா உங்கள் பணத்தெல்லாம் இந்துக்களோட பணம் செல்வம் எல்லாத்தையும் பிடுங்கி மக்கள்கிட்ட போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு பேச்சு. பிரதமர் இப்படி பேசுவாரா அப்படின்னு எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதுக்கு பற்றி நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ ஏன்னா தேர்தல் ஆணையம் அவங்க செட்டப் பண்ண ஆள் தானே, அப்படி தான் இருப்பாங்க. அண்டு காங்கிரஸ் எல்லா கட்சியுமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் ரொம்பவே கோபமாக அவரோட இதை வெளிப்படுத்தியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரதமர் நாட்டுக்கு தேவையானு யோசித்து எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கரெக்டாக ஓட் போட்டுருப்பாங்க. பட் நார்த் இந்தியாவில் உள்ள மக்களும் அதர் ஸ்டேட்ஸில் உள்ள மக்களும் மோடி வேண்டாங்கிறதுல உறுதியாக இருந்து அவருக்கு எதிராக வாக்களிக்கணும். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.